அப்படியே நம்ம உசார் பண்ணி நடத்தினா கூட அது ஒரு லைனில் உங்களை சுற்றி விட்டு அதை நடைமுறை கொண்டு வராமல் மாட்டோம். அதுக்கு உதாரணம் இப்போ அதுக்கு தான் தனவளத்தை எண்ணெய் மகனை ஒரு 6 பூஜைக்கு நீ எண்ணெய் எடுத்து வையின்னு சொல்லியிருக்கேன். ஒரு பூஜைக்கு எடுத்து வச்சா முண்டை இப்போ 2 பூஜைக்கு எடுத்து வைக்கல. கேட்டா நான் அடுத்த பூஜைக்கு எடுத்து வைக்கிறேன். அது எப்படி தள்ளிட்டு போகுது வித்தியா? நான் இதை செய்யணுமா, நான் செஞ்சு தான் ஆகணும், செய் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது சரியாக செய்ய முடியுதா? புரியுதா? அப்போ என்ன பண்ண முடியும்? அந்த நிகழ்வு அதை தள்ளிட்டு போகும். நீ அதை கரெக்டாக கொண்டு வரலன்னு வச்சுக்கோ, அதில் நீ மாட்டிக்கிறத சரி. அதுக்காக நீ 6 மாதம் கழிச்சு இந்த கிழமை செத்து போயிடுவேன், சாகாமல் இருக்கணும்னா இதை பண்ணுன்னா சொல்ல முடியும்? இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இப்படி போயிடுவாங்கன்னா சொல்ல முடியும்? அப்படி இருந்துமா வீட்டுக்காரமாவுக்கு நான் கொஞ்சம் பகிரங்கமாகவே வெளிப்படுத்துவேன். இதை செய்யாத, இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வராத, வந்துட்டீன்னா அவ்வளோதான், அடுத்த நாளை நீ எண்ணிக்கோ அப்படின்னே சொன்னேன். நாளை எண்ணிக்கோன்னு சொன்னேன். கரெக்டாக அது செய்ய முடியல, கரெக்டாக அது நடந்துச்சு. அதே மாதிரி 2வது வாரத்தில் தூக்கி எடுத்து பொசிக்காச்சு. புரியுதா? இப்படிதான் உஷார் பண்ண முடியும். அது நீங்கள் எடுத்து பயன் பண்ணலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பேடு வேப்பது நீ இங்கே இல்லை, நீ வீட்டில் போய் பாரு. 3 வருஷம் சொன்னேன், 3 வருஷம் சொன்னேன். செல்ல பையனுக்கு வேற அடுத்த சனிக்கிழமை என்னைக்கு வரும் போய் என்னன்னு தனியாக கேட்போம். அடுத்த சனிக்கிழமை என்னைக்கு வரும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். உண்மைதான், பொய்யெல்லாம் நான் சொல்லலை, உண்மைதான். அதுலேருந்து அது அன்னைக்கு நாள் வரட்டும். இப்போவே நம்ம முன்னாடியே நம்ம வந்து வலையை வீசக்கூடாது இல்லையா? ஏதோ மழை போல வர்றதை பனி போல மாற்றிடுறீங்கப்பா, அது அன்னைக்கு பார்த்து இப்போ மாற்றிடுவோங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கணும், உன் மகனுக்கு இருக்கணும். அவனுக்கு இருக்கோ இல்லையா எனக்கு உனக்கு இருக்கு, அது உனக்கு வந்தால் பரவாயில்ல, மாற்றிடுவேன். அவனுக்கு வந்தால் எப்படி மாற்ற முடியும்? நீங்கள் எனக்காக மாற்றணும். அங்கே வரு, உனக்காக நான் எப்படி மாற்ற முடியும்? கஷ்டப்படுறது நான் தானே. கஷ்டப்படு, பெத்துட்ட கஷ்டப்படு. என்ன நீ அழுதுட்டு இருந்தா நான் வேணா கண்ணீரை தொடச்சி விட்றேன். 10 நாளைக்கு அழுவையா, 15 நாளைக்கு அழுவையா, அழுது முடியி போ. என்ன எவ்வளவோ பிரச்சனைகளை அதுவும் பார்ப்போம், உங்கள் நம்பிக்கை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதாவது 4 முறை வந்து போனேன் ஊருக்கு. என் துணைவியார் முடியாமல் படுத்து கிடைக்கல. 2 வருஷமாக வரவே முடியல. இந்த மகாராஜன் விடமாட்டேன்ட்டார். கடைசியாக தான் அனுப்பிச்சார், போடா போய் வாடா, அந்த நாய் புலம்பிகிட்டே இருக்காது. 3 மாதத்துல 4 தடவை வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் 1.5 மாதம் கழித்து வந்தேன், 5ஆவது தடவை. அந்த அம்மா கோரிக்கை வச்சுச்சு, இப்போ எப்படி ஒரு சாமி வச்சார் அந்த மாதிரி, இதுக்கு மேலே என்னைய நீங்கள் வச்சு பார்க்க வேண்டாம், எனக்கான வேலையை நீங்கள் பார்த்து முடிங்க, இதுக்கு மேலே நான் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி. உறுதியாக அப்படித்தானே அண்ணே? உறுதி என்ன? ரைட்டு போ, 36 மணி நேரம் தயாராகிக்கும் அப்படியே சொன்னேன். நேரம் ஏற்றுக்கிறியா? ஏற்றுக்கிற முடிஞ்சு ரைட், இதுலேருந்து 36 மணி நேரம் கணக்கு ரெடி ஆகிக்கும் அப்படின்னு சொன்னேன். 36 மணி நேரம்னா 3 பொழுது இல்லையா? இன்றைக்கி என்ன கிழமை?
ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு ஞாயிறு விட்டுரு, நாளைக்கு திங்கள் செவ்வாய் புதன்கிழமை நைட்டில் அப்படி கணக்கு சொன்னேன். அந்த அந்த உட்கார்ந்த நாள் புதன்கிழமை நைட்டு 11 மணி 12 மணிக்குள்ளே உனக்கு டிக்கெட் வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். புரிஞ்சுதா? ஏற்றுக்கிட்டாங்க, சரின்னு சொல்லி தைரியமாக ஏற்றிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த 3 நாள் அவங்க இருந்த விதமே எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியப்பட்டுச்சு. ஒருத்தர் தூக்கி உட்கார வைக்கிறதுக்கு பதில் அவங்களே கையை ஊண்டி எந்திக்கிறது, உட்கார்றது, செய்கிறது நடக்க தான் முடியாது. செய்கிறது எல்லாம் பண்ணுறது, சாப்பாடுகளை நானே சாப்பிட்டுக்கிறேன், கழுவி போனால் நானே கழுவிக்கிறேன். அந்த ஒரு 2.5 நாள் அந்த வேலையை தீவிரமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரியா? புதன்கிழமை நைட்டு பெரிய மகளை வர சொல்லி செல்லில் கூப்பிட்டு என்கிட்ட 7 மணிக்கு என்கிட்ட பேசுகிறாங்க. 7, 8, 9, 10:45 வரைக்கும் என்கிட்ட பேசுகிறாங்க. புரிஞ்சுதா? அவங்களுக்கு என்ன பேசணும்னு தோணுச்சோ அத்தனையும் பேசுகிறாங்க. பேசி முடித்து அது வரைக்கும் சாமி சாமின்னு பேசுனாங்க. லாஸ்ட்டு முடிக்கும்போது கூட நீங்கள் கோச்சிக்கிற மாட்டீங்களே அப்படின்னு, சொல்லுமா அப்படின்னு. அப்போ சொன்னாங்க, மாமா எனக்கு டைம் டிக்கெட் வந்து சேர்ந்துருச்சுல்ல அப்படின்னாங்க. அப்படி எப்போவுமே ஆனால் வாழ்ந்த காலத்தில் மாமான்னு தான் கூப்பிடுவாங்க. மாமா என் டிக்கெட் வந்துருச்சான்னு கேட்டாங்க. உன் டிக்கெட்லாம் வந்து உனக்கு வந்து சேர்ந்துருச்சு, பாஸ் ஆகிடுச்சு. டைம் என்ன அப்படின்னு, 10:45 அப்படின்னு. சரி, இன்னும் ஒரு 27 நிமிஷம். சரிங்க மாமா, நான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன் அப்படின்னு பொண்ணுக்கிட்ட செல்ல கொடுத்துட்டேன். அவர்கிட்ட சொன்னேன், அம்மா இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே எல்லா வேலைக்கும் நீ ரெடி ஆகிக்கும், அக்கௌண்ட் நம்பரை சொல்லு நான் அனுப்புகிறேன்னு சொல்லி 50,000 ரூபா அனுப்பிச்சேன். ஏன்னா நான் வர முடியாது, என் இடத்துலேருந்து நீ அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்நேரத்துக்கு 50,000 ரூபாயை மாற்றி விட்டோம். கரெக்டாக 11:30க்கு எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு. ரைட்டு, அவ்வளோதான், ஆகி போயிடுச்சு, முடிஞ்சு போயிடுச்சு, செய்வேன். அவங்கள வர சொல்லி இவங்க சொல்கிறேன். அதுக்கு என்னமோ பண்ணுனாங்க, செஞ்சாங்க, இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மறுநாள் விடியும் போது அன்னைக்கு நைட்டு போனதுனால 12 மணிக்கு மேலே என்ன நடக்குன்னு ஒரு பெரிய விவாதம் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் வந்து சொல்லிட்டு போன உடனே சின்ன மகளெல்லாம் வர வச்சுட்டாங்க. 3 நாள் சொல்லிட்டு போனேன் பத்தியா, அப்போவே அந்த அம்மா சின்ன மகளெல்லாம் வர சொல்லி விட்டுருச்சு. அவங்க ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. மக மத்தனை எங்கேயோ கோயம்புத்தூர்ல இருந்தான்னு சொல்லி அவன் வந்து தான் லேட்டாக வந்தான்னு நினைக்கிறேன். யார் செலவு பண்ணுறது நாளைக்கு? அது எப்படி போனாலும் அப்போ அதை இதை செய்யு போனால் கூட 50 ரூபா 60 ரூபா வந்துடுமே, இன்னும் கொஞ்சம் போனால் 1 ரூபாய் தாண்டுமே, என்ன செய்ய அப்படிங்கிறது. ஆனால் 50 ரூபா என்கிட்ட கொடுத்துருக்காருங்கிற வார்த்தையை இவ யாருக்குமே சொல்லலை. எப்படி சொல்லலை. அப்போது சின்ன மக, சித்திகாரி, பெரியவா, அவனும் வந்து லேட்டாக வந்து சேர்ந்துட்டான் இல்லையா, பக்கத்தில் என்ன பண்ணிட்டாங்க. அப்போது இப்போதைக்கு நாங்கள் உங்களுக்கு 2 லட்ச ரூபா கொடுப்போம், எல்லா காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வீட்டை எழுதி கொடுங்க, நாங்கள் வீட்டை பத்திரம் போட்டுக்கிறோம், மீதி பணத்தை தரோம். எவ்வளவுக்கு? 3.5 லட்ச ரூபாய்க்கு பேசி கட்டினதே 10 லட்ச ரூபாய்க்கு, 9 லட்சம் சில்லற கட்டினதே 3.5க்கு பேசி அட்வான்ஸ் 2 லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு தயாராகியாச்சு. ஆனால் எவன் 50,000 ரூபா வாங்கி வச்சுட்டு வெளியே சொல்லாமல் இருக்காளோ அவள் கையெழுத்து போடணும். அவள் கையெழுத்து போட முடியாதுங்கிற ஸ்டேஜில் இருக்கா. அதெல்லாம் பண்ண முடியாது, ஆமாம் செய்ய முடியாது, நாங்கள் கையெழுத்து போட முடியாது. இது ஒன்றை தொட்டு இவங்களுக்குள்ள அடிதடிக்கு வரைக்கும் போயிடுச்சு. ஏன் சொல்லலை 50,000 போட்டுருக்கீங்கன்னு? இது சொல்லலை, நான் மாத்திரம் எதுக்கு, நீ 10,000 கொடு, நீ 10,000 கொடு, நீ 10,000 கொடு, எல்லாரும் சேர்ந்து போடுவோங்கிற ஐடியாவில் இந்த அம்மா இருக்கிறாங்க.
இதுவே அவங்க காசுல இல்லை உங்க காசு தான். அது யாருக்கு தெரியும்? அது யாருக்கு தெரியும்? தங்கச்சி தம்பி சித்தியோட அடி தடி நடந்துருச்சு 1 மணிக்கெல்லாம் நைட்டில். அடி தடி நடந்து என்ன ஆகுது நாளைக்கு இல்லைங்கிற மாதிரி பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சாமி கூப்பிடுறாரு. டேய், அந்த நாய்க்கு வேற மாதிரி போய்கிட்டு இருக்குடா, சின்ன வண்ணம் ஆகுது, அந்த பிள்ளைய தெருவில் தூக்கி போட்டுருவாங்க, வீசி போயிருண்டா, நீ கிளம்புன்னு. அதுக்கப்புறம் தான் எனக்கு 1 மணிக்கு அப்புறம் தான் கிளம்புறதுக்கு உத்தரவே கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ராமையாருக்குன்னு என் கூடவே இருப்பான். அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு 4 பேருக்கு 5 பேருக்கு ஃபோன் பண்ணி எல்லாரும் உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்லி அங்கேருந்து அன்னைக்கு தேதிக்கு ஒரு 6 பேர் கிளம்பி காலையில் 8 மணிக்கு 1:30க்கு கிளம்பி காலையில் 8 மணிக்கு ராஜபாளையம் வந்துட்டோம். ராஜபாளையம் வந்தவுடனே இந்த நாய் சாத்தூர்கார நாய்க்கு ஒரு ஃபோன் பண்ணேன். டே இப்படி இருக்கிறான்னா, அப்போ சாமி நீங்கள் போயிடாதீங்க, நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ ராஜபாளையம் சத்திரத்தில் ரூம்பை போட்டு கூட வந்தவங்கலாம் குளிக்க சொல்லிவிட்டு இங்கேயே சாப்பிட்ருங்க, அங்கே போனால் சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கோ என்னவோ அது வாய்ப்பு கம்மியாக இருக்கும் சொன்னால் இவன் வர்றதுக்கு இதாகிடும். இதில் என்னென்னா இதுக்கிடையில் இவன் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான். பிரச்சனை வேறு எனக்கு பிரச்சனை இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன செய்யன்னா, அப்போ நான் ஒரு 2 மணி 2:30க்கு சொல்கிறேன், நீ எதுக்கும் பயப்படாத, நான் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஆனால் நான் வந்து அங்கே சேர்றது வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்லாதேன்னு சொல்லிட்டேன். இவளுக்கு தைரியமாயிருச்சு, காலை சங்கதி அவர் வந்து பார்த்துக்கிடுவார். இன்னும் இவங்கள்ட்ட வீரமாக பேச ஆரம்பிச்சிட்டான். உங்களால் என்ன செய்ய முடியும், ஆச்சா போச்சா தக்கடா அக்கடா. காலை வரைக்கும் யாருக்கும் தெரியாது நான் வர்றது. கரெக்டாக ஒரு 8:45 இருக்கும் ஃபோன் பண்ணுறான். எங்கே இருக்கீங்க எப்படின்னா, சாமி எங்கே இருக்கீங்க வந்துட்டீங்களான்னா, அம்மா நான் ராஜபாளையம் வந்து 3/4 மணி நேரம் ஆச்சு, இந்த வர்றேன் கிளம்புறேன்னு சொல்கிறேன். அவங்க சித்திகாரி பக்கத்தில் இருந்தவா. சாமி எங்கே இருக்கேன்னு கேட்டாவார். ஆஹா ஆள் கிளம்பி வந்துருச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் சண்டை சைலண்டு எல்லாம் அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. அப்புறம் இவன் வர 10 மணி ஆயிடுச்சு. அப்புறம் அவனும் கூப்பிட்டுக்கிட்டு சேர்ந்து 10 மணிக்கு தான் நான் ஊருக்குள்ளே போனேன். போகிற வண்டி வேறு தூரமாக நின்றுட்டு நடந்து இறங்கி போய்கிட்டு இருக்கேன். 8 மணிக்கே நீங்கள் ராஜபாளையம் வந்துட்டான்னு சொன்னாங்க, நீங்கள் இப்போ தான் வரீங்கிறாங்க. என்னடா சரி ரைட்டு, இது வெளியே பாஸ் ஆயிடுச்சு போல இருக்குன்ட்டு சரியா போய் பார்த்தோம். பார்த்துட்டு மாலையை போட்டு விட்டு அப்படியே நாங்கள் வெளியே வந்து எல்லா கூட்டங்களும் அப்போ வந்து ஒரு 100 பேருக்குள்ளே தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. 100 பேரும் அதாவது வச்சுக்கலேன், அந்த உறவு ரீதியானவங்களே. ஏன்னா வந்து அந்த சேரு கிடக்கல அப்படி மாதிரி அந்த சேரு அப்படி ஒரு மரத்துக்குள்ளே சேரை போட்டு நான் உட்காந்துட்டேன். அவ்வளோதான். 1/2 மணி நேரத்தில் மொத்த ஊரும் அங்கே இருந்துச்சு. வந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே மொத்த ஊரும், காட்டில் வேலைக்கு போனவன், தோட்டத்தில் இருந்தவன், அங்கே இருந்தவன் இங்கே இருந்தவன் எல்லாம் வந்து சேர்ந்து குமிஞ்சிட்டாங்க. புரிஞ்சதா? அதுக்கப்புறம் நான் தான் வந்துட்டேன்ல, அப்புறம் செலவெல்லாம் நான் தானே செய்வேன். எல்லாம் வந்து சாமி இதுக்கு அது வேணும், இதுக்கு இது வேணும், இதுக்கு இவ்வளோ வேணும், இந்தா இது கொண்டு போய் இதை கொண்டு போய் எல்லாம் கொடுத்து மறுநாள் காலையில் ஒரு 1 மணிக்கெல்லாம் எடுத்து கொண்டு போய் தகனம் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்க. தகனம் பண்ணி அதுக்கு உண்டான செலவுலாம் முடிச்சாச்சு, செஞ்சாச்சு. மறுநாள் காலையில் சாம்பல் கரைக்கணும், கரைச்சி கலசத்தில் எடுத்து வைக்கணும்ட்டாங்க. கலசத்தை எடுத்து வச்சா அதை ஒளிச்சு வைக்கணும்னு வேறு சொல்லிட்டாங்க. தெரியாமல் ஒளிச்சு வைக்கணும். ஒளிச்சு வைக்கிறோம், அதை யார் ஒளிச்சு வைக்காங்களோ அவங்களுக்கு 3000 கொடுக்கணுங்காங்க. ஊர் நாட்டாம தான் அதை ஒளிச்சு வைப்பாராம். பாதுகாக்கணும்ல அடுத்து 16 நாளைக்கு. நீ யாரும் ஒளிச்சு வைக்க வேண்டாம் ஐயா, நாங்களே ஒளிச்சு வச்சுக்கிறோம். எப்படி இல்லை நீங்கள் சம்மந்தப்பட்ட யாரை போயா அதை நான் பார்த்துக்குருவோம். மறுநாள் அதெல்லாம் கரைச்சிட்டு அந்த இதை எடுத்து கொடுத்தாங்க. அதில் கொஞ்சம் நாட்டாமிகளுக்கு கொஞ்சம் கசப்பு, என்னடா இவர் நமக்கு விட மாட்டேக்கார அப்படின்னு. ராம கூப்பிட்டே, என்ன சாமிண்ணா, பச்சைத்தொட்டில் வாங்கி ஒரு முடியை போட்டு தொங்க போடுறா தோலில் அப்படின்னு. அவங்க கலசத்தை வாங்கி ஒரு மேலே துண்டில் ஒரு மூலையில் வச்சு கட்டி அவங்க இதில் கட்டி இப்படி தொங்க விட்டுக்கிட்டான். ஆனா வீட்டுக்கு போகும்.
அவ்வளோதான். அது எங்கே இருந்துச்சுன்னா அதே வீட்டுக்குள்ளே 16 நாள் பீரோவுக்குள்ளே தான் இருந்துச்சு. எப்படி யாருக்கும் தெரியாது. புரியுதா? ஊருக்குள்ளே என்ன நீங்கள் சாம கலசத்தை வந்து இந்த மாதிரி பண்ண அதெல்லாம் போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்தாச்சு, அது பாட்டுக்கு இருக்கும், போங்க, நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அந்நேரம் 3ஆவது நாள் அந்த இதை பண்ணினதுனால அது என்னென்னமோ சொன்னாங்க. அது இதெல்லாம் என்கிட்ட எதுவும் கொண்டா வராதிங்கடா, இந்தாங்கடா, எவ்வளோடா வேணும், இந்தா வச்சுக்கோங்கடாங்கிட்டே போய் தொலைங்கடான்னு சொல்லி விட்டாச்சு. காலையில் வந்தவங்களுக்கு பூரா வெளியிலேருந்து டிஃபனை வர வச்சு சாப்பிட வச்சு அவங்கெல்லாம் எதை கேட்டாங்க கையில் காசை கொடுத்து வெளியே போயிருந்தாங்க.